இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் என்னங்க அது ஏங்க கதவு திறந்திருக்கு. ஏய் வெறுப்பேத்தது என்ன? யாராவது பாத்திர போறாங்க. பகல்ல போய் முதல்ல போய் கதவை தாப்பால் போட்டுட்டு வாங்க போங்க. தமிழ் நைட்டு நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்க. மரியாதை உண்மையை சொல்லிடு. நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒன்னும் பதில் சொல்ல முடியாது. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். எப்பவுமே உன் கூட ஒண்ணு சேர்ந்து என்னால வாழ முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ என்ன டிராமா பண்ணாலும் எப்படி நடிச்சாலும் என்னால உன்னை ஏத்துக்க முடியாது. சும்மா வீட்டுல இருந்துகிட்டு எல்லாரும் கூடயும் பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நாளுக்கு நாள் உனக்கு தான் கஷ்டம் அதிகம். இந்த ஜென்மத்துல என் மனசு மாறாது. ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா விஷயத்த சொல்றீங்களா? தமிழ் இந்த பாரு, நீயே ஜனாமா கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, சிபியை நான் லவ் பண்ணல, எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு நீயே போய் நேரடியா சொல்லிடு. உன்னோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சும்மா இங்கே இருந்துகிட்டு நீ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. உன்னால எதுவுமே சாதிக்க முடியாது. இது கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரவா? இதுதான் என் வாழ்க்கை. தமிழ் தான் என் வைஃப். தமிழ் கூட தான் நான் லைஃப் லாங் வாழ போறேன்னு இந்த லைஃபை சீக்கிரமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களை நான் நல்லா பாத்துப்பேனா, உங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுப்பேனா, நாம 2 பேரும் பெஸ்ட் கப்பலா இருப்போமா? எப்படி? சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதானே நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அத்தே என்ன நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு 50 பேருக்கு சாப்பாடு சொன்னா போதுமா அத்தை? எக்ஸ்ட்ரா யாராச்சும் வருவாங்களா அத்தை? அது போதும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீ ஒரு வார்த்தை அத்தை கிட்ட கேட்டுக்கோ. வெஜ் சாப்பாடு தானேன்னு சாதாரணமான மெனுவெல்லாம் கொடுத்துறாத. கிராண்டா கொடுக்கணும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எப்பவுமே அப்படிதான் நடக்கும். சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஐயோ ஏய் என்ன நீ வாய் புடுங்குறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஆச்சு ஃபங்க்ஷன் ஆச்சு. என்கிட்ட இனிமே இத பத்தி எதுவும் கேட்கற வேலை வச்சுக்காத. போ போன்னு சொல்றல, சும்மா நின்னுக்கிட்டே இருக்க. போ. புரியுதா? புரிஞ்சுது அத்தை, புரிஞ்சுது. போ, சும்மா நின்னுட்டே இருக்க. போ. ஐயோ, இவ வேற கோத்து விட்டுட்டு போறாளே. அண்ணே அண்ணே. என்ன மீனா, மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஒத்துமையா இருக்கீங்க போல இருக்கே. ஐயா சிச்சி, அப்படியெல்லாம் இல்ல. நீ நான் அத்தைக்காக நடிக்காத. எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டு தான் இருந்தோம். நடத்து நடத்து. அண்ணே 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 அண்ணி என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கண்ணே. நான் அப்படி உன்ன சொல்லி தப்பில்லம்மா. விதி விளையாடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். இந்த வீட்ல நீ யாரு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஜனாமாக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நீதான் மீனா. இப்ப உன்னை காலி பண்ண அந்த தமிழ் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளை ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நான் என்ன நீ பண்றது? ஐயோ, ஏதாவது கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அவளை. மாமியார் கொடுமையெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? டிவில எல்லாம் பார்த்ததில்ல? அண்ணி, நான் அவ்வளவு கெட்டவ இல்ல. எனக்கு அவளை பிடிக்காதுதான். அதுக்காக கொடுமையெல்லாம் என்னால படுத்த முடியாது. என்ன நீ
எவ்வளவு சாஃப்டா பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் இருந்தா உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவா. அண்ணி, நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இப்படியெல்லாம் பாவம் பண்ணா நாளைக்கு அவ வாழ்க்கையில பிரச்சனை வராதா? நமக்கு ஆபத்துனா எதுவுமே பாவம் இல்ல மீனா. இல்ல அண்ணி, ஒருத்தவங்களை எனக்கு பிடிக்கலனா அவங்கள நான் ஒதுக்கி வச்சிருவேன். அதை தாண்டி எல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இப்படி ஏமாந்தவன் தெரிஞ்சுதான் அவ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் புரியுது அண்ணி. ஆனா அத்தை எதுத்தெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியமும் இல்ல. சரி சரி, ஏதோ பண்ணு. ஆனா இது எல்லாத்துக்கும் நீ எவ்வளவு அவஸ்தைப்பட போறேன்னு பாரு. கொஞ்ச நாள்ல உன்னை அடிமையா நடத்த ஆரம்பிச்சிருவா. அப்பதான் நான் சொன்னதோட அருமை உனக்கு புரியும். இதுதான் என் வாழ்க்கை, தமிழ் தான் என் ஒய்ஃப். தமிழ் கூட தான் நான் லைஃப் லாங் வாழ போறேன்னு இந்த லைஃபை சீக்கிரமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேபி, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஜனமா ஏதாச்சும் டென்ஷன் ஆனாங்கன்னா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? ஓகே பேபி, நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். நம்ம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். வழக்கமா நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு பிரச்சனை தான் பண்ணணும். ஆனா அவர் கூலா இருக்காரு, எந்த பதிலும் வேற சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரோட சைலண்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு தோணுதுமா. அவரை வேற ஏதாச்சும் தப்பா யோசிக்கிறாரோ? கண்டிப்பா. என்னம்மா? சிபி என்ன யோசிச்சாலும் நாமெல்லாம் கூட இருக்கும்போது சிபியா என்ன செய்ய முடியும்? வேற வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சிபி கோவத்துல சுத்திட்டு இருக்கான் தமிழ். சிபி அப்படிதான் இருப்பான். தமிழ், நீ ஒன்னும் வருத்தப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல சிபிக்கு கோவம் குறைஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சிபி உன்கிட்ட ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டே இருப்பான். போங்க ஜனம்மா. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படிலாம் அவரு தலையிட தேவையில்ல. நான் அன்பா சொல்றத அவரு கேட்டாலே போதும். அவர் அன்பா சொல்றத நான் கேட்டுப்பேன். நானும் பார்க்க தானே போறேன்.